சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, ஈரான் இஸ்ரேலை தாக்கியதன் பொருட்டு இஸ்ரேல் லெபனானின் மீதான தனது தாக்குதலை தீவிரப்படுத்த ஆரம்பித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேலின் தரைப்படை மற்றும் கனரக வாகனங்களான ஹவுச்சர்ஸ் மற்றும் டேங்க்ஸ் முதலியவற்றை லெபனான் நாட்டின் மீது செலுத்த தொடங்கியுள்ளது. லெபனானின் எல்லையை அடுத்து பேராட்ரூப்ஸ் மற்றும் கமாண்டோக்கள் ஆகிய படை வீரர்கள் உள்ளே நுழைந்து அங்குள்ள ஹெஜ்புல்லா அமைப்பினர் தங்கியுள்ள வீடுகள் மற்றும் டனல்கள் ஆகியவற்றை அவர்கள் கண்டறிந்து வருகின்றனர். லெபனான் நாட்டில் உள்ள ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளை கண்டறிந்து அவர்களை தாக்குவதற்காக இஸ்ரேல் நாட்டின் கமாண்டோ படைகள் மற்றும் பேராட்ரூப்ஸ் வீரர்கள், ஸ்பெஷல் யூனிட் வீரர்கள் ஆகியோர் லெபனானின் தெற்கு லெபனானின் பகுதிக்குள் உள்ளே சென்று அங்கு தேடுதல் வேட்டை செய்து வருகின்றனர். இவர்களை வெளியேற்றுவதற்காக ஹெஸ்புல்லா அமைப்பினரும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களும் தொடர்ந்து இவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிகின்றது. அதன் அடிப்படையிலேயே அங்கு வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. நண்பர்களே, லெபனானில் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 1900க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்துள்ளதாகவும் சுமார் 9000க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிகிறது. லெபனானில் உள்ள 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் லெபனானின் பிற பகுதிகளுக்கு சென்றுள்ளதாகவும் மேலும் சிரியா நாட்டிற்குள்ளும் தஞ்சம் புகுந்துள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. லெபனான் நாட்டில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் அங்கு உள்ள மக்களின் வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, லெபனானில் தஞ்சம் புகுந்துள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக பல்வேறு நாடுகள் உதவிகள் செய்து வருகின்றன. யூரோப்பியன் யூனியன் இதுவரை 11.2 மில்லியன் US மதிப்பிலான தொகையை வழங்கியுள்ளது. அந்த மக்களுக்கு தேவையான ஷெல்டர், உணவு மற்றும் மெடிக்கல் போன்ற வசதிகளை ஏற்பாடு செய்து தருவதற்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகளும் இந்த லெபனானின் தஞ்சம் புகுந்துள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக நிதி உதவி அளித்து வருகிறது. நண்பர்களே, ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு இது சம்பந்தமான விவரங்களை அமெரிக்காவுடன் விவாதிக்கவில்லை என்று கூறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இத்துடன் இஸ்ரேல் மீதான தாக்குதல் முடிவடைகிறது. ஆனால் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்துமானால் இதனை விட மிக பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் மீது நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் என்று ஈரான் மிக கடுமையாக இஸ்ரேலை எச்சரித்துள்ளது. நண்பர்களே, இஸ்ரேல் தொடர்ந்து காசா பகுதியிலையும் லெபனான் பகுதியிலையும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. காசா பகுதியில் நடந்த வான்வெளி தாக்குதலில் 32 பேர் தற்போது இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கமாண்டோ படைகள் மற்றும் பேராட்ரூப்ஸ் அமைப்பினர் மற்றும் பிற வீரர்கள் லெபனானின் உட்பகுதிக்கு சென்று அங்கு ஹெஜ்புல்லா போராளிகள் தங்கியுள்ள வீடுகள் மற்றும் டனல்களை கண்டறிந்து அங்கு அவர்களை தாக்கி அழித்து வருகின்றனர். மேலும் இதன் அடிப்படையில் வான்வெளி தாக்குதல் தொடர்ந்து லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இதோடு எங்களுடைய தாக்குதல் முடிந்துவிட்டது என ஈரான் தெரிவித்திருந்தாலும் அதை மீண்டும் தாக்குவதற்கு தயாரான நிலையில் உள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியதை மிக பெரிய அளவில் அது பெரிய பிரச்சனையாக கொண்டு செல்லும் என்று தெரிகிறது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோவில் விவாதித்துள்ளோம். தக்க தருணம் கிடைக்கும் வரை அமெரிக்கா காத்து கொண்டிருக்கிறது ஈரானை தாக்குவதற்கு என்று நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்து ஒன்றில் தெரிவித்துள்ளோம். நண்பர்களே, ஆகவே இது 2வது தடவை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியது. ஏற்கனவே ஏப்ரல் மாதம் சுமார் 200க்கும் மேற்பட்ட மிசைல்களை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கியது. அதைவிட பெரிய அளவிலான தாக்குதல் தற்போது நடந்துள்ளதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதுகிறது. ஆகவே இவ்வாறு ஈரானை வளர விட்டு கொண்டிருந்தால் இது சரிப்பட்டு வராது என்ற நோக்கத்தில் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்காவின் அனைத்து படைகளும் அனைத்து அமைப்புகளும் தயார் நிலையில் உள்ளன
என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் கூறும்போது மிக பெரிய தவறு ஒன்றை ஈரான் செய்துவிட்டது. ஆகவே அதற்கான விலையை இது சரியாக கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்களை நாங்கள் அவ்வளோ எளிதாக விட்டுவிட மாட்டோம். நாங்களும் அமெரிக்காவின் தலைமையிலான பாதுகாப்பு படையினரும் ஈரானை இனியும் சில நாட்களில் மிக அதிக அளவில் தாக்குதல் நடத்துவோம். ஏனென்றால் இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் அதிக அளவுக்கான பிரச்சனைகள் வருவதற்கு ஈரான் ஒன்றுதான் மிக முக்கியமான காரணமான ஒரு நாடாக இருக்கிறது. அதன் காரணமாகவே இங்குள்ள எண்ணெய் வளங்கள் பாதிக்கப்படுகின்றன. பிற நாடுகளுக்கு எண்ணெய்கள் ஏற்றுமதி செய்வது பாதிக்கப்படுகிறது. எங்களுக்கும் பல பிரச்சனைகளை கொடுத்து வருகிறார்கள். போராளி குழுக்களை அவர்கள் வளர்த்துவிட்டு போராளி குழுக்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பகுதிகளிலும் இந்திய பெருங்கடல் மற்ற பிற செங்கடல் போன்ற பகுதிகளெல்லாம் அவர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். ஆகவே இந்த மத்திய கிழக்கு பிரதேசத்தில் பெரிய பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த போராளி குழுக்களை வளர்த்து வருகின்ற இந்த ஈரானை கடுமையாக அடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இஸ்ரேலும் சேர்த்து ஈரானை அதிக அளவில் தாக்குவதாக திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. நண்பர்களே, எங்களது லாங் ஸ்டாண்டிங் அதிக நாள் நண்பரான இஸ்ரேலை தாக்குவதை நாங்கள் எந்த வகையிலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆகவே அதற்கான பதிலடி ஈரானுக்கு மிக விரைவில் கொடுக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நண்பர்களே, அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் மற்றும் தாக்குதல் விமானங்களும் மிகவும் தயாரான நிலையில் உள்ளன. ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்த 900 கிலோ எடையுள்ள வெடிகுண்டு ஒன்றினை வான்வெளியாக செலுத்தித்தான் லெபனானில் பதுங்கியிருந்த ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசுல்லா அவர்களை. ஆகவே இந்த போரை பார்த்தால் மிக சிறிய நாடாக இருந்தாலும் இஸ்ரேல் தனது படைபலத்தை அதிக அளவில் தீவிரப்படுத்தியுள்ளது. பலவிதமான தொழில்நுட்பங்களை வைத்துள்ளதாக தெரிகிறது. ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ் மற்றும் ஹமாஸ் போராளி குழுக்களை அழிக்கும் வரை இஸ்ரேல் ஓயாது என்று தெரிகிறது. ஏனென்றால் இஸ்ரேல் செய்வது தவறு என்று இந்த அமெரிக்காவோ அல்லது அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகளான நேட்டோவோ எதுவும் இதுவரை இஸ்ரேலை கண்டிக்கவில்லை. இஸ்ரேலுக்கு அனைத்து நாடுகளும் பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் உட்பட, கனடா போன்ற நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளுமே இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஈரானை இதுதான் சரியான நேரம் என்று கருதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதிக அளவில் தாக்காமல் விடாது போன்று தெரிகிறது. நண்பர்களே, இதன் காரணமாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே பெரிய பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. நண்பர்களே, இது போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவக்கூடிய இந்த செய்திகள் தொடர்ந்து அவ்வப்போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தினை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.